சொன்னதை செய்யும் அழகும் என்னை கைவிடவே மாட்டீ. நீ சொன்னதை செய்யும் அழகும் என்னை கைவிடவே மாட்டீ. ஏற்றே இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். பெற்றே இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். அப்ப தேவன் நம்முடைய வாழ்க்கையில சொன்னதை நிச்சயமா செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. வருஷங்கள் போகலாம், நாட்கள் போகலாம், வருடங்கள் ஆனலாம். ஆனா வசனம் தெளிவா சொல்ல 12ஆம் அதிகாரத்துல தேவன் சொல்றா, 17ல பேசுறாரு. அப்பப்ப ஞாபகப்படுத்திட்டேன், நான் சொல்லியிருக்கேன், உன் வாழ்க்கையில செய்வேன். ஆமென், ஹல்லேலூயா. நம்மகிட்ட ஞாபகப்படுத்தும் நமக்கு வரும். நமக்கு சில நேரத்துல மைண்ட்ல வரும், ஆண்டவர் இப்படி பேசியிருக்காரு, நமக்கு ஒண்ணு வரும், என்னத்த பேசியிருக்காரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஏன் இந்த வாக்குத்தத்தங்கள் நமக்கு அவர் சொல்றது சிலது டிலே ஆகுதுன்னா, இப்போ ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் எப்போது நிறைவேறுகிறதுனா, ஆபிரகாம் 100 வயதாகும் போது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. ஆபிரகாம் 100 வயதாகும் போது அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது. ஆபிரகாம் 100 வயது எட்டும் போது வாக்குத்தத்தம் சில வேளை எல்லாமே அதான் சாராள் பாடும்போது சொல்கிறா, யார் நினைச்சிருப்பா ஆபிரகாமுடைய மனைவி பிள்ளைக்கு இப்படி எடுத்து பால் கொடுப்பாள் என்று சொல்லி. அல்லேலூயா, ஆமே. அப்ப அவளே நம்பல. அல்லேலூயா. நமக்கு இதெல்லாம் நடக்கும். ஆனால் தேவன் சொன்ன வாக்குத்தத்தங்கள் ஒன்றும் வெறுமையாய் போவதில்லை. அல்லேலூயா. அவர்களுடைய வாழ்க்கையில செய்த காரியங்களை இப்பவே சில நேரம் உங்களுக்கு இன்னைக்கு இருக்க பிரசன்ட் சிச்சுவேஷனோட கம்பேர் பண்ணும்போது அது உங்களுக்கு எட்டாத தூரமா இருக்கு. அதான் வசனம் சொல்லுகிறது, நீ நினையாததும் உனக்கு எட்டாததுமான. எப்படி எட்டுறதா செய்வாரு? அழகா அக்கா சொல்றாங்க, பெரிய காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ நினையாததும் உனக்கு எட்டாததுமான ஆண்டவர் உனக்கு எட்டுறத செய்யறவர் அல்ல. ஆமே. நீங்க சொல்லுவீங்க, எப்பா ஒரு சைக்கிளை வாங்கிட்டு ஒரு ஸ்கூட்டர் ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா வேற ஒண்ணு தர்றேன் வச்சிருக்கிறேன். நம்ம சொல்லலாம், இங்க சைக்கிளுக்கே வழி இல்ல, இது நீங்க என்னப்பா? இல்ல, நீ நினையாததும் உனக்கு எட்டாததும். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில கிரகித்து கூட பார்க்க முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்வார். வாக்கு தத்தங்கள் ஒன்றும் வெறுமையாய் போவதில்லை. அவர் சொன்னாருன்னா செய்வார். அப்ப ஏன் இந்த வாக்கு தத்தம் தாமதமாகிறது? ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அவன் வெயிட் பண்ணான். 100 வருஷம் இந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரமாக்கி கொள்ள வெயிட் பண்ணான். அல்லேலூயா. ஒன்று, உன்னுடைய வாழ்க்கையில அவர் சொன்ன வாக்குத்தத்தம் தாமதமாகிறது என்று சொன்னா, அவர் மாறாதவர் என்பதை அவர் நிரூபிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஹல்லேலூயா. இயேசு மாறாதவர் என்பதை அவர் நிரூபிப்பார். 2, அவர் மேல உங்க விசுவாசம் எப்படி இருக்கிறது என்பதை தேவன் பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மாறாத தேவன் மேல நான் எப்படி விசுவாசம் வைக்கிறேன்? அல்லேலூயா. இன்னைக்கு வாக்குத்தத்தம் கிடைச்சிச்சு. அந்த வாக்குத்தத்தத்தை நான் பெற்றுக்கொள்ள, அந்த வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள, அந்த மாறாத கர்த்தர் மேலே நாம் நம்பிக்கை வைக்க வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்பிக்கை வைக்க வேணும். அல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை நான் சுதந்திரமாக்கி கொள்ள அந்த மாறாத கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவன் மேல நம்பிக்கை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அல்லேலூயா. சின்ன காற்று வந்துச்சதும், சின்ன ஒரு தோல்வி வந்ததும் துவண்டு போறோமா, இல்ல அவர் மேல நம்பிக்கையோடு இருக்கிறோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எனக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அவர் என்னோடு பேசி இருக்கிறார். இதை செய்வேன்னு சொல்லி இருக்கிறார். இது உன் வாழ்க்கையில் நடக்கும்னு சொல்லி இருக்கிறார். ஆனால் நான் தேவனை எப்படி நம்புகிறேன்? எப்படி நம்புறேன்? அல்லேலூயா. எப்படி நம்புறேன்? அல்லேலூயா. தகப்பன் கையை பிடிச்ச பிள்ளை பயம் இல்லாம போகும். ஆமே. தகப்பன் கையை பிடிச்ச பிள்ளை எப்படி போகும்? பயம் இல்லாம போகும். நீ சின்ன பிள்ளைய பாத்திருக்கீங்களா? சின்ன பிள்ளைய கருத்தை பிடிச்சுன்னு எங்க போறேன்னு கேட்டா அது சொல்லுவேன், எனக்கு தெரியாதுன்னு சொல்லும். ஒன்னே ஒண்ணு என்ன தெரியும்னா, நான் என்னுடைய தகப்பனுடைய கரத்தை பிடிச்சிருக்கேன். என் தகப்பன் என்னை நேர்த்தியாய் கொண்டு நடத்துவார். அல்லேலூயா. போக வேண்டிய இடத்துக்கு கொண்டு போயிட்டு பத்திரமான கொண்டு விடுவார். அதுதான் தெரியும் பிள்ளைக்கு. ஆமே.
அந்த பிள்ளைக்கு தகப்பன் மேல ஒரு நம்பிக்கை. என் தகப்பன் என்னை நடத்த வல்லமில்ல. சாதாரண ஒரு தகப்பன் மேல ஒரு நம்பிக்கை ஒரு பிள்ளைக்கு வரும் என்று சொன்னால், விசுவாசியே, தேவ ஜனமே, தேவன் மேல எப்படிப்பட்ட நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறது? ஆமென். அவர் நடத்துவார். வாக்கு தத்தங்கள் வீணாய் போவதில்லை. வாக்கு தத்தத்தை நான் சுதந்தரிப்பேன். அவர் நடத்துவார். நான் விழுந்து போக மாட்டேன், நான் உடைஞ்சு போக மாட்டேன், நான் விழுந்து தோண்டு போய் உட்கார மாட்டேன். ஏன்னு சொன்னா அவர் வாக்குத்தத்தம் இருக்கிறது. சொல்லிட்டு இடம் மாறி போக அவர் மனுஷன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பாரோ? அவர் சொன்னதை செய்வார். ஏனென்று சொன்னார் அவர் கர்த்தர், அவர் மாறாதவர். அல்லேலூயா. மாறாதவர். அல்லேலூயா. நான் தேவன் மேல எப்படி நம்பிக்கை வைக்கிறேன், எப்படி நான் விசுவாசம் வைக்கிறேன்? அல்லேலூயா. என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேசர் மீட்பரை. யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயரமா எவ்வள பண்பு கொண்டா. என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் இயேசு என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. ஓ, காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு. காத்திடுவார் என்றுமே, என்னை காத்திடுவார் என்றுமே. ஐயம் இருந்ததோ காலத்தில் ஆவி குறைவாடா. மீட்பரு தீர பலத்தா சத்துருவை வென்றே. என் பயம் யாவும் நீங்கிச்சு, இயேசு கை தூக்கினா. முற்றும் என் உள்ளம் மாறிச்சு, இயேசனை காக்க வல்லோ. பாட்டு பாடுறேன். என்ன ஐயம் இருந்தது ஒரு காலத்தில், ஆவி குறைஞ்சு, இப்ப ஆவி இருக்கிறதுனால என்ன காக்கிற கர்த்தர் உண்டு. ஆமே. வசனம் அதான் சொல்கிற. தேவன் உங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல. என்ன ஆவியை கொடுத்திருக்கிறாரு? என்ன ஆவி? பலமுள்ள ஆவி. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், பலமுள்ள ஆவி. பக்கத்துல பார்த்து பேசுங்களேன், பலமுள்ள ஆவி. சத்தமா சொல்லுங்க. நீங்க பலம் முன்னு சொல்றது பாக்குறதே இந்த பலகீனப்பட்டவங்க மாதிரியே சொல்றீங்க. அல்லேலூயா. பலம்னு சொல்றதே கொஞ்சம் பலத்தோட சொல்லுங்க. பலமுள்ள ஆவி. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பலமுள்ள ஆவியை தந்திருக்கிறார். அதான் பாடலாம் அழகா போடும். ஐயம் இருந்ததோ ஒரு காலத்தில் ஆவி குறைவால்தான் மீட்பருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட இப்ப நான் எழுமி நிக்கிறேன், சத்ரு விழுவான். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு சின்ன காத்து வச்சு, அண்டையோ ஆண்டவரே நீங்க இருக்கிறீங்களா? அல்லேலூயா. கேட்கிறீங்களா? ஆண்டவரே இருக்கிறீங்களா? நிறைய பேருடைய தலை எப்படி ஆடுது. ஆமா, நாங்க கேட்கிறோம் கேட்கிறோம் கேட்கிறோம், டெய்லி இருந்தான் கேட்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவரே நீங்க இருக்கிறீங்களா? நீங்க பாக்குறீங்களா? அல்லேலூயா. நிறைய நிறைய சகோதரிமார் சொல்லுவாங்க, பாஸ்டர் பிரதர், நாங்க ஜெபிக்க ஆரம்பிச்ச உடனே தான் இப்ப பிரச்சனை மேல பிரச்சனை, எங்களுக்கு ஒரு ஏன்டா ஆண்டவர் இப்படி பண்றாரு. ஐயோ. அல்லேலூயா. தேவன் உங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை, பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஏன்னு சொன்னா ஒரே ஒரு நம்பிக்கை, எனக்காக மாறாத ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவர் சொன்னது என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறும். அவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பதில்லை. என்னை எடுத்து நிறுத்த அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கார். அவர் மாறாதவர். அவர் மாறாதவர். அல்லேலூயா. அல்லேலூயா. எது வேணா மாறி போகட்டும், இயேசு மாறாதவர். மாறாத. உங்க விசுவாசம் தேவன் மேல எப்படி இருக்கட்டும், எப்படி இருக்கிறது சிந்தித்து பார்க்க வேணும். உங்க விசுவாசம் தேவன் மேல எப்படி வச்சிருக்கிறோம், நம்பிக்கை எப்படி வச்சிருக்கிறோம். இன்னையில என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன நெருக்கங்கள் வந்தாலும், ஒன்னே ஒண்ணு, மாறாத கர்த்தர் நம்மோடு கூட உண்டு. அதுதான் ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். எந்த நிலையிலும் உன்னை வாழ வைக்க அவரால் முடியும். மூழ்கி போன பேதுருவை தூக்கி எடுக்க முடியும்னு சொன்னா, உடைஞ்சு போன மாத்தாள் மரியாள் வீட்டாலே சென்று சமாதானத்தை கொடுக்க முடியும்னு சொன்னா, குறைவுள்ள கானாவூர்ல சென்று அற்புதத்தை செய்ய முடியும்னு சொன்னா, மரித்து போனவனை உயிரோடு எழும்ப செய்ய
செய்ய முடியும்னா, கண் போனவனுக்கு கண்ணை மீண்டும் கொடுக்க முடியும்னு சொன்னா, குறைப்பட்டு நோஞ்சு போய் கிடந்தவனை தூக்கி எடுக்க முடியும் சொன்னா, உன்னையும் என்னையும் தூக்கி எடுக்க அவராலே முடியும். ஏனென்று சொன்னால் அவர் மாறாதவர். அல்லேலூயா. அவர் மாறாதவர், அவர் மாறாதவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அத நம்ம பாட்டோம், உங்க வல்லமை குறைஞ்சு போகவில்லை. ஆமென். நீங்க உயிர்த்தெழுதல் என்னைக்கும் மகிமை மாறவில்ல. நான் சாட்சி, உன்னை ஒவ்வொரு நாளும் நடத்துகிறது அவர். ஆமென். உங்களையும் ஒவ்வொரு நாளும் நடத்துகிறது அவர். அல்லேலூயா. நம் சுய பலத்தினால் இல்ல, அவர் நம்மை பாதுகாக்கிறவர். அவர் மரண பரியந்தம் என்னை நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் மாறாதவர். அல்லேலூயா. அப்ப முதலாவது ஏன் என்று சொன்னால், தாமதம் ஆகிறதுன்னு சொன்னா, அவர் மேல நமக்கு நம்பிக்கை எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இரண்டாவது படிங்களை பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிங்களேன். 12:4. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். அல்லேலூயா, அல்லேலூயா. சில வாக்குத்தத்தங்கள் ஏன் தாமதமாகிறதுன்னு சொன்னா, அவர் சொன்னதை நீங்க செய்றீங்களான்னு பார்க்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நமக்கு இன்னைக்குள்ள மாடர்ன் கிறிஸ்டியானிட்டி எப்படி இருக்குன்னா, ஒன்லி ஒன் வே மட்டும்தான், ரிசீவ் மட்டும்தான், அங்கிட்டு ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசப்பா எனக்கு சுகத்தை தாங்க, ஏசப்பா எனக்கு பலத்தை தாங்க, ஏசப்பா என்னை விடுதலை ஆக்குங்க, ஏசப்பா மக்களை எல்லாம் உனக்கு தரேன், நான் சொல்றது கொஞ்சம் அதெல்லாம் கேட்க எனக்கு நேரமே கிடையாது. ஆமா, அல்லேலூயா. படி போட்டு பக்கம் பக்கமா லிஸ்ட் பேசுவோம். ஆசப்பா சுகம் தாங்க, அதை தாங்க, இதை தாங்க, பலன் தாங்க, அது தாங்க, பிள்ளைக்கு இதை தாங்க, அது தாங்க, அதான். ஏசப்பா மக்களை நான் சொல்றது கொஞ்சம் கேளு. அதெல்லாம் இப்ப கேட்க நேரம் இல்லை டாடி, அப்புறம் வர்றேன், இப்ப லிஸ்ட். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு ஒரு கேள்வி, என்னுடைய வாக்குத்தத்தம் தாமதமாகிறது. எனக்கு தேவன் சொன்ன தாமதம். ஆண்டவர் சொல்கிறார், நான் சொன்னதை முதல்ல காது கொடுத்து கேளு. நீ கேளு. கொஞ்ச நேரம் நான் சொல்றேன், வேதம் தெளிவாக சொல்லுது. ஆபிரகாம் அதை சுதந்திரித்துக் கொள்ள அவர் சொன்னபடி அவர் கீழ்ப்படிந்தார். அல்லேலூயா. எப்படி கீழ்ப்படிந்தாரா? உடனே கீழ்ப்படிந்தார். புறப்பட்டு போனார் ஆபிரகாம். ஆபிரகாமுடைய மகனை பார்த்து ஈசாக் பிறந்ததுமே ஆண்டவர் சொல்றாரு, ஏப்பா அவனை கொண்டு அந்த மலையில கொண்டு பலித்தான் கேட்டோன்னு புறப்பட்டு போனார். அதிகாலை எழுந்து ஆபிரகாம் புறப்பட்டான். எப்ப எழும்பி புறப்பட்டான்? ஒன்னே ஒண்ணுதான், தேவன் சொன்னாரு நான் செய்யறேன். அந்த இருதயங்களை தேவன் பார்க்கிறார். மனுஷனுடைய பார்வையிலயோ உலக ஞானத்திலேயோ ஆபிரகாம் பார்க்கல. சொந்த மகனை யாராவது பலி கொடுப்பாங்களா? அது பார்க்கல. ஆண்டவர் சொன்னாருன்னா நான் செய்வேன். அப்படிப்பட்ட உள்ளங்களை தேவன் பார்க்கிறார். அவர் சொன்னதை செய்கிற இருதயங்களை தேவன் இந்த காலை பொழுதிலே இந்த ஆலயத்திலே தேடுகிறார். ஆமென். அவர் சொன்னதை செய்ய நம்ம ரெடியா இருக்கிறோமா? அல்லேலூயா. எப்போ நீங்க சாத்தானோடு எதிர்த்து நிற்க முடியும்னா, வேதம் தெளிவாக சொல்கிறது, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், சத்ருவுக்கு எதிர்த்து நில்லுங்கள். நீங்க காடுடைய வார்த்தையை ஒப்பே பண்ண ஆரம்பிக்கும் போது, கீழ்ப்படிய ஆரம்பிக்கும் போதுதான் சத்ருவுக்கால எதிர்த்து நிற்க முடியும். ஆமென். நீங்க தேவனுக்கு கீழ்ப்படியாம சத்ருவுக்கு எதிர்த்து நிற்க முடியாது. வாழ்க்கையின் போராட்டங்கள், நிந்தைகள், குறைவுகள் மாறணும். தேவனுக்கு கீழ்ப்படுகிற விசுவாசியை நாம் மாற வேண்டும். அல்லேலூயா. நம்ம தேவனுக்கு கீழ்ப்படியாம இங்க எவ்வளவுதான் சோத்திரம் சொன்னாலும், அந்நிய பாஷை பேசினாலும், விடுதலையோடு ஜெபம் பண்ணாலும், சத்ரு அங்கனே சொல்ல, இவன் நம்ம ஆளுடா. யாரு நம்ம ஆளு? அல்லேலூயா. இவன் நம்ம ஆளு. சர்ச்சில் இருக்கும் போதுதான் ஃபயர், அப்புறம் ஃபயர் எல்லாம் போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களா இருக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் அவர் மாறாதவர். ஆமே. அவர் கீழ்ப்படி. நம்ம சில வேலை நினைச்சிருக்கோம், என்னைக்கு கீழ்ப்படியலாம் பரவாயில்ல, நாளைக்கு யாராவது ஒப்பேத்தலாம். ஆமே. இல்ல, அவர் மாறாதவர். அவங்களுடைய எல்லாமே அவருக்கு தெரியும். அவர்கிட்ட நம்ம எதுவுமே சொல்ல, அவருடைய இருதயங்களை பார்க்கிறவர். அவர்கிட்ட நம்ம சொல்ல முடியாது. ஆகவே நாம் கீழ்ப்படிய வேணும். இன்னைக்கு என்னுடைய கீழ்ப்படிதல் எப்படி இருக்கிறது? தேவனுடைய சன்னிதானத்தில் தேவனுக்கு நான் கீழ்ப்படுகிறேனா? தேவன் சொன்ன வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேனா? தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறேனா? தேவன் சொன்னதை என்னையாவது செஞ்சவன், தேவன் சொல்றதை நான் செய்யறேன்னு சொல்றவங்க மட்டும் கருத்தை சுத்தி காமிங்களேன். இல்லையா? ஒரு கரம் சந்தோஷம், 2 3 ஆமே 4. நிறைய பேருக்கு யோசிக்கலாம், என்ன சொன்னாருன்னே தெரியலையே பிரதர், சொன்னது தெரிஞ்சாதானே கருத்தை சுத்திக்காம. இல்லையா? இன்னைக்கு போய் உட்கார்றேன், என்ன சொன்னாருன்னு முதல்ல கேட்டுட்டு வரேன், அப்புறம் கருத்தை வசதி. ஏன்னா நம்ம கேட்கறதுக்கு நேரம் இல்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேவன் உங்கள்ட்ட ஏதாவது பேசியிருக்காரா இன்னைக்கு? எத்தனை பேர் என்னோட தேவன் பேசுறார்? கருத்தை வசதி காமிங்க. பேசுறார். ஆமா, சந்தோஷம். நிறைய பேருக்கு போய் கரம் வசதி இல்லை. ஆமே. அல்லேலூயா. அவர் இடைப்படுவார், அவர் இடைப்படுவார், அவர் இடைப்படுவார். அல்லேலூயா.
அவர் சொன்னதை செய்கிறார். ஆபிரகாம் சொன்னார், நீ புறப்பட்டு போ. அவர் போனார். உன் பிள்ளையை கொண்டு மோரியமலை போனார். கேட்கல, ஏன் டாடி எதுக்கு? அதுக்கு நம்ம ஒன்னும் கேட்டிருப்போம், எதுக்கு போகணுமா, நாளைக்கு போகலாம், அடுத்த நாள் போகலாம், அடுத்த நாள் வர்றேனே சொல்லுங்க. நம்ம நிறைய சபையில் இன்னைக்கு ஒரு சபையில நான் வார்த்தை பேச முடியா போகும்போது கொஞ்சம் நேரமே போயிட்டு, நான் சொன்னேன் எல்லா சர்ச்சும் மோஸ்ட்லி நேரமே போவேன். இப்ப இருக்க நிலைமை கொஞ்சம் மாறிடுச்சு. நான் நேரமே போயிடுவேன். போகும்போது அப்படியே செட் பண்ணி எல்லாம் வைக்க கரெக்டா இருக்கும். ஆமே, பாஸ்டர் பார்த்தோன்னா பாவம் மொபைல் எடுத்து வச்சுட்டு கால் பண்ணிட்டே இருக்கிறாரு. சிஸ்டர் வருவீங்களா, இன்னைக்கு இங்க ஆராதனை வச்சிருக்கோம், சிஸ்டர் பிரதர் வருவீங்களா, அங்க கமெண்ட் அடிச்சுட்டே இருக்கிற. எனக்கு தெரிஞ்ச ஒரு 50 பேருக்காவது அடிச்சிருப்பாரு. இல்லையா நாம கூப்பிட்டா இன்னைக்கு நேரம் இல்லை, நாளைக்கு வரேன், இன்னைக்கு அங்க போகணும், நாளைக்கு வரேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பண்றியா தேவனுடைய வார்த்தைக்கு? தேவனுடைய வார்த்தைக்கு தேவன் உன்னை தொட நிரப்ப அவர் வல்லமை உள்ள தேவன் ஆயிருக்கிறார். நீ தேவனுடைய வார்த்தை ஒபே பண்ண ஆரம்பிச்சாலே சத்ரு உன்னை பார்த்து நடுங்க ஆரம்பிப்பான். ஆமே, சத்ருனுடைய கிரியைகள் உன்னை பார்த்து நடுங்க ஆரம்பிப்பான். அதான் தேவனோடு உனக்குள்ள நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப். அது இல்லாம நான் பிரசங்கித்து பிரயோஜனம் கிடையாது. அது இல்லாம நான் பேசிட்டு பிரயோஜனம் இல்லை. என்ன வேணா பேசிக்கலாம், தேவனுக்கு ஒபே பண்ணலன்னா பிரயோஜனமே கிடையாது. அல்லேலூயா. பிரசங்கிக்கிறது ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி பிரசங்கிக்கிறது. செயல்படுத்துறது இந்த ரிலேஷன்ஷிப் கார்டோட உங்களுக்கு இல்லைன்னா ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். கீழ்ப்படுகிறீங்களா? அவர் சொல்றது கீழ்ப்படுகிறீங்களா? எந்த தகப்பனுக்கு பிள்ளை மேல ரொம்ப அன்பு இருக்கும்? எந்த தகப்பனுக்கு இருக்கும்? நான் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற தகப்பன் மேல. கஷ்டப்பட்டு சின்ன வயசுல இருந்து என் பிள்ளை 2 பிள்ளைகள் ஆகும்போது தான் தெரியுது நைட்டு பகலா எப்படி கஷ்டப்படணும். அதுவரை தெரியல. அல்லேலூயா. தூக்கம் இல்லை. ஆமே, நைட் ஷிஃப்ட் மாத்தி 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 போட்டு உட்காந்துக்கிறோம். அல்லேலூயா. எவ்வளவு கஷ்டப்பட்டு பிள்ளைகளை வளர்க்குறோம். அந்த பிள்ளை ஒன்னே ஒண்ணு அவன் சொல்றதில்ல, அந்த பிள்ளைக்கு வேண்டி உழைக்கிறோம், கஷ்டப்படுகிறோம். நம்ம சொல்றோம் நிறைய, நான் கேட்டிருக்கேன், அப்பா வயத்தை கட்டி வாயை கட்டி உன்னை வளர்த்தண்டா, அம்மா வயத்தை கட்டி வாயை கட்டி உன்னை வளர்த்தண்டா, ஏன்ப்பா என் சொல்லு பேச்சு கேட்காம நடக்கிறேன்னு கேட்கிறோம். ஆவியான இன்னைக்கு கேட்கிறாரு, உனக்காக நான் ஜீவனை கொடுத்து உன்னை மீட்டெடுத்துக்கிறேன், நீ ஏன் என் சொல்லு கேட்காம நடக்கிற? கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தி. அல்லேலூயா. எதை கொடுத்து மீட்டிருக்கிறா? ஜீவனை கொடுத்துருக்கா. நம்ம வயத்தையும் வாயும் தான் கட்டணும். அது கட்டணுமான்னு தெரியல, சும்மா சொல்லுவோம், அடிச்சு விட்டுருவோம் 3 வேளை. அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், என் மகனே, என் மகனே, உனக்கு பதிலாய் நான் செத்தேன், ஆனால் நலமா இருக்கும்னு சொல்லிட்டு தாவீது சொன்னான். உனக்காக எனக்காகவும் செத்து உயிரோடு எழுந்தவர் தான் இயேசு. ஆமே, அவருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிஞ்சிருக்காயா? வாழ்க்கைக்கு நம்ம இங்க இங்க வா, அங்க போறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் வாக்குத்தத்தங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறவில்லை? அவர் சொன்னதை நம்ம இன்னும் கீழ்ப்படியல. ஆமே, சில பிள்ளைங்களை பாத்தீங்கன்னா ரோட்ல கையை பிடிச்சிட்டு போவோம். மக்களை கையை பிடிச்சிக்கோனா கையை தட்டிட்டு ஓடும். ஏன்னா அங்க போதப்பா விழுந்துரும்னு சொல்லுவோம். ஆனா அது அங்கதான் ஓடும். எங்க ஓடும்? குண்டு மேடு பள்ளம் எல்லாம் ஓடிட்டு விழுந்து காலை உடைஞ்சிட்டு வந்தோன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? முதல் வார்த்தை, அப்பவே சொன்னேன்ல, முதல்ல என்கிட்ட சொன்னேன்ல, ஓடாத, சொல்லு பேச்சு கேட்டிருந்தானே இப்படி விழுந்து காயம் போடணுமா? ஆவியான இன்றைக்கு உங்களோடு பேசுக. நீ காயப்படும் முன்பதாக தேவன் அண்டையில திரும்பு. நீ காயப்படும் முன்பதாக தேவனுடைய திரு உனக்கான வாக்குத்தத்தங்கள் பெருசா இருக்கு. நிறைவேறாமல் இருக்க காரணம் நீ ஒப்பே பண்ணாம போனதுனால, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மோடு பேசு. ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். அவருடைய 100வது வயதிலே தேவன் கொடுத்த நன்மையை அவன் சுதந்திரித்துக் கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்று ஒரே ஒரு காரியத்தை மாத்த நேரம் ஆயிட்டு இருக்கு. நான் ஒரே ஒரு காரியத்தை மாத்தி சொல்லி ஜெபிக்கலாம் என்று நினைக்கிறேன். தேவன் எதிலே மாறாதவரா இருக்கிறார் என்று சொன்னா திருப்பிக் கொள்ளலாம். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிங்களேன். வெளிப்படுத்தல் 22:12. சீக்கிரமாய் நான் வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படி நான் அவனுக்கு அளிக்கும் பலம் என்னோட கூட வருகிறது. அவர் வார்த்தை சொன்னாரு, நம்ம மாறாத, அவர் வரப்போகிறார். அல்லேலூயா. அவர் பொய் உரைக்கிற தேவன் அல்ல. ஏன்னு சொன்னா அவர் மாறாதவர், அவர் மீண்டும் வரப்போகிறார். வசனம் தெளிவாக சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 21:27 படுகிறது. தீட்டுள்ளதும் அருவருப்பானதும் பொய்யை நடப்பிக்கிறதும் ஒன்றும் அதில் பிரவேசிப்பது இல்லை. அல்லேலூயா. வசனம் தெளிவாக சொல்லுகிறது. 21:8 சொல்லுகிறது, பயப்படுகிறவரும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் அங்க போக முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா.
பிள்ளையே, அவர் வரப்போகிறார். அவர் வரப்போறாருன்னு சொன்னா அவர் வருவார். அல்லேலூயா. நம்ம அநேக நேரத்துல நினைச்சிருப்போம், ஆண்டவர் வரப்போறாரு 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 வரப்போறான்னு சொல்லி நிறைய வருஷம் ஆயிடுச்சு, இனி எல்லாம் அவர் வரமாட்டார், நம்ம அப்படி சுகமா இருக்கணும். இல்ல, அவர் வரப்போகிறார். ஏன்னு சொன்னால் அவர் மாறாதவர். அவர் மாறாதவர். வரும்போது நான் எப்படி இருக்கிறேன் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அவரோடு போக ரெடியா இருக்கிறேன்னா? அல்லேலூயா. அவரோடு போக ஆயத்தமா இருக்கிறேன்னா? அவரோடு போக நிக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன்னா? இல்ல இப்படிப்பட்ட பாவத்திலே நான் வீழ்ந்து கிடக்கிறேன்? சிந்தித்து பார்க்க வேண்டும். எத்தனை பேர் இன்னைக்கு அவருடைய வருகை வந்தா அவரோட போக நான் ரெடியா இருக்கிறேன்னு அவங்க கருத்தை வச்சுக்காங்க. இன்னைக்கு வருகை வந்தா ஒரு கரம் சந்தோஷம், 2, 3, எல்லாமே 45க்கு மேலதான் இருக்கு. 45 தெரியாது பிரதர், சாரி. எவ்வளவு? 40. ஆமா, 45 அப்போ. அல்லேலூயா. அதுவும் இங்க இல்ல. பெண்கள் சைடுல தான் சீக்கிரம் வசதிங்க. நான் ஆண்கள் மாறாக இருக்குது சபை. சந்தோஷம். இல்லையா? இங்க ஒரு பிரதர் இருக்கா. சந்தோஷம், ஸ்தோத்திரம். அப்ப எதுக்கு நம்ம வர்றோம்? அது மாறாதவர் சொன்னதை வேதம் தெளிவாக சொல்லுங்க. திருடன் வருவது போல அவருடைய வருகை இருக்கும். நினையாத நேரத்துல நான் வருவேன் சொல்றார். ஏன்னா அவர் மாறாதவர். அவர் வருவார், சொன்னதுன்னா செய்வார். நிறைய நேரத்துல நம்ம சொல்ல நான் வருவேன்னு சொல்லிட்டு வரமாட்டோம். அல்லேலூயா. தேவன் அப்படி அல்ல, சொன்னாருன்னா அவர் செய்வார். அவர் மாறாதவர். அல்லேலூயா. எப்ப பிள்ளையே, நீங்கள் அவரோடு போக எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? உங்களுக்கான பலன் அவரோட கூட இருக்கிறது. உங்களுக்கான பலன் அவரோட கூட இருக்கிறது. காலைப்பொழுதுல அவர் உங்கள் வாழ்க்கையில வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஒண்ணு, அவருடைய வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க அவரை சார்ந்திருங்கள். அவர் மாறாதவர். 2, அவர் சொன்ன வார்த்தை ஒன்றும் வெறுமையாதில் அவர் மாறாதவர். அவர் வருவேன்னு சொன்னா வருவார். நாம் ரெடியா இருக்கு. இருக்கிற இடத்துல எழும்பலாமா? உங்களே சோத்து பாருங்க. நான் ரெடியா அவரோடு போக, அவரோடு ஆயத்தமா இருக்கிறேனா? எந்த பாவம் என்னுடைய வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க விடாதபடிக்கு தடை செய்கிறது? அவருக்கு கீழ்ப்படியாம அவர் மேல அவிசுவாசங்கள் எனக்கு இருக்குன்னா எல்லாம் மாறணும். அப்பா, அவிசுவாசத்தை வச்சுட்டு தேவன் தர்ற நன்மையை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. அதான் வேதம் தெளிவா, விசுவாசம் இல்லாமல் தேவனிடமிருந்து எதையும் பெற்றுக் கொள்ளலாம் என்று நினைச்சு கூட பார்க்க கூடாதுன்னு சொல்றாரு. சொல்றாரு, நான் சீக்கிரமா வரப்போறேன், நீ ஆயத்தமா இருக்கிறியா என்று சொன்ன அவர் மாறாதவர். அவர் மாறாதவர். ஹல்லேலூயா. மாறாதவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவை மாத்திர நோக்கி பாருங்கள். டாடி, எது டாடி உங்களோட கனெக்ட் பண்ணாம எனக்கு இருக்கிறதா, அதை நான் இப்பவே விட்டுறணும் அப்பா. இப்பவே விட்டுறணும் அப்பா. ஹல்லேலூயா. என்னை நிலைப்படுத்துங்கப்பா, நிலைப்படுத்துங்கப்பா. ஹல்லேலூயா. என்னை நிலைப்படுத்துங்கன்னு சொல்லி அப்பாட்ட கேளுங்க. நிலைப்படுத்தணும்னு கேளுங்க. நீங்க சொல்றத நான் அப்படியே செய்யணும், கீழ்ப்படியணும். உங்க மேல விசுவாசத்தோடு இருக்கணும். வருகைக்காய் நான் ஆயத்தப்படுத்தணும். ஏன்னு சொன்னா நீர் மாறாதவர். மாறாதவர். ஒப்பு கொடுங்களேன். ஆவியானவர் இன்றைக்கு உங்களோடு இடைப்பட்டிருப்பாருன்னு சொன்னா, உங்களோடு பேசுவாரு சொன்னா, அப்படியே ஆவியானவர் விட்டு கொடுத்து, அப்ப நான் இதுலதான் உடைஞ்சு போயிருக்கேன், குறையப்பட்டு இருக்கிறேன், இது மாறணும்னு சொல்லி கேளுங்களேன். இது மாறணும்னு சொல்லி கேளுங்களேன். Thank you, Jesus. உலர்ந்த என் எலும்புகள் உயிரடைந்தோங்க, தேவா உம்பலன் தாருமே. உலர்ந்த என் எலும்புகள் உயிரடைந்தோங்க, தேவா உம்பலன் தாருமே. உயிருள்ள வரையில் உமக்காக வாழும் உணர்வினை உருவாக்குமே. நான் உயிருள்ள வரையில் உமக்காக வாழும் உணர்வினை உருவாக்குமே. கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். என்பல
பலனும் நீரே, என் கோட்டாயும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறே. எத்தனை பேர் கேளுங்க, என் கால்களை ஸ்திரப்படுத்தும் அப்பா, உயிர் உள்ள வரையில நான் உமக்காய் நிற்கணும் ஆண்டவரே, வருகை மட்டும் நான் நிற்கணும்னு சொல்லி எத்தனை பேர் கேட்கிறீங்க? இருதயத்தின் ஆழத்துல அப்பா அவனை நோக்கி பாருங்க. எந்த மனுஷனும் மாறி போவான் சகோதரனே சகோதரி, எந்த மனுஷனுடைய வார்த்தையும் மாறி போகும் சகோதரனே சகோதரி, எந்த மனுஷனை நான் கூட நிக்கிறேன்னு சொல்ற நிக்காம போயிடுவான் சகோதரனே சகோதரி. உலகம் மாறும், சூழ்நிலைகள் மாறும், ஒரே ஒருவர் உனக்காய் மாறாதவர் என்று சொன்னா நீ ஆராதிக்கிற இயேசு மாத்திரம். மாறாதவர் அண்டையிலே அப்படியே அர்ப்பணித்து செபிங்களா பார்க்கலாம், அர்ப்பணித்து செபிங்களா பார்க்கலாம், அர்ப்பணித்து செபிங்க. உனக்கான வாக்கு தத்துவத்தை நிறைவேற்ற உன்னை அவரோடு சேர்த்து மகிமையிலே வாழ வைக்க அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் சொல்ல, நான் கற்ற நான் மாறாதவர். மாறாதவருடைய கருத்தை பிடிச்சு அவரை நம்பி அவருக்கு கீழ்ப்படித்து அவருக்காய் ஆயத்தப்படுகிற பிள்ளைகளாய் மாறுவோம் என்று சொன்னார். அவர் நமக்கு வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள், அவர் நமக்கு வைத்திருக்கிற வாழ்வு சுதந்திரித்துக் கொள். ஒப்பு கொடுங்களேன் பாருங்க. தேங்க்யூ ஃபாதர், நல்ல வேலைக்காக நன்றி சொல். நேரத்துடைய அர்ப்பணிப்போடு இருக்கிற பிள்ளைகளுடைய கரத்தில் கொடுத்து செபிக்கிறேன் தகவல். ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்துங்க. உமக்கு சாட்சிகளா உம்மலை நிலைத்து உமக்கு கீழ்ப்படிந்து உங்க மேல நம்பிக்கை வச்சு உங்க வருகைக்கென ஆயத்தப்படுகிற பிள்ளைகளாய் வாழ பிள்ளைகளுக்கு உதவி செய்யலாமா? கரத்தனில் ஒப்பு கொடுக்கிறேன், தாழ்த்துகிறேன். ஜீவனுள்ள நாள் முழுவதும் உமக்கு சாட்சிகளாய் நிற்கட்டும், பலப்படுத்தும், கூட இருப்பீராக. இயேசு கிறிஸ்து வழியாக வேண்டுகிறேன், செபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.